ஹலோ ஒன் அண்ட் வெல்கம் அஜய். ஸோ இந்த வீடியோ பார்க்க போனால் நம்ம ஜிவி பிரகாஷோட அடுத்த படமான இம்மோர்டல் இந்த படத்தோட வந்துட்டு டீசர் வந்துட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம ஜிவி பிரகாஷ் அண்ட் வந்துட்டு நம்ம கைடு வந்துட்டு லீட் ரோல் பண்ணுறாங்க. நம்ம ஜஸ்டின் பிரபாகரன் தான் வந்துட்டு மியூசிக் பண்ணியிருக்காங்க. சாரி ஜஸ்டின் அப்படிதான் படித்தேன், அப்படிதான் கேள்விப்பட்டாங்க. நான் இன்னொரு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். மியூசிக் சாரி மியூசிக் வந்துட்டு சாம்சியஸ். எஸ் யா அது வந்துட்டு ஹாப்பிராஜ் படத்துக்கு நினைக்கிறேன். ஓகேவா, நான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். ஏன்னா இவரோட படம் தான் அடுத்தடுத்து வரிசையில் வந்துருக்கேன், அதனால தான். ஸோ ஜஸ்ட் இந்த படத்தை பற்றி கொஞ்சம் கேள்விப்பட்டேன். இது கொஞ்சம் எப்படி சொல்றது, ரொமான்ஸ் படம்னு நினைக்கிறேன். பட் வந்து கொஞ்சம் ரொமான்ஸ் தூக்கலாக இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. நான் சில ஸ்டீல்ஸ் மட்டும் பார்த்தேன், அந்த ஸ்க்ரீன்ஷாட்டோட ஃப்ரேம் மட்டும் தான் பார்த்தேன். கொஞ்சம் அப்படி எப்படியோ நம்ம வந்துட்டு ஜட்ஜ் பண்ண முடியுது. நம்ம டீசரை பார்த்து ஜட்ஜ் பண்ணிடுவோம், சரிங்களா? ஸோ வாங்க டீசர் பார்த்துருமா. ஸோ யா, லெட்ஸ் வாட்ச் இட். கவுண்ட் ஆன் 3 2 1 கோ. டேய் என்ன மாதிரி ஏன்னா சொல் கதிர். எல்லாரையும் விட அழகான ஒரு பொண்ணு. முன்னால பார்த்தேன் பின்னால பார்த்தேன் நெஞ்சில ஒரு ஸ்பாட். அவ கண்ணால ஏதோ பேசி பேசி ஒரே வீட்டுல பக்கத்து ரூம்ல பக்கத்துல இருந்தா எப்படி இருக்கும்? வைத்தச்சலா இருக்கும். இருக்கணும். நான் ஒண்ணு கேட்டா தப்பா நினைச்சுக்க மாட்டியே? நீ எப்படியோ தப்பா தான் கேட்ப. உங்களை அப்படியே தூக்கிட்டு போய் இல்ல, என் ரூம்ல ஒரே கொசு தொல்லையா இருக்கு. இந்த ரூம்ல வவ்வால் தொல்லையா இருக்கும். பரவாயில்லையா? ஏங்க யாருங்க இது? பயமா இருக்குங்க. ஓ ஓகே, இட்ஸ் வாஸ் அன்எக்ஸ்பெக்டட். ஓகே, நான் ரொமான்ஸ் படம் ஒரு மாதிரி இந்த கிஸ்ஸிங்கு ஹக்கிங்கு அந்த மாதிரி தான் இருக்கும்னு நினச்சேன். இது என்னடா ஒரு மாதிரி ஏலியன் வருது, புரியல. லைக் இப்போ ரீசெண்டாக ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ்லாம் பார்த்துக்கிறோம்ல, அதை பார்த்து கொஞ்சம் டெமோகிராஃபர் மாதிரி இருக்கு. லைக் அந்த வேர்ல்ட்லேருந்து வந்துச்சோ அந்த மாதிரி தான் இருக்கு. ஸோ உண்மையிலே அன்எக்ஸ்பெக்டடுங்க. நான் உண்மையிலே எதிர்பார்க்கல. லவ் படம் அப்படி தான் நினச்சேன். கொஞ்சம் 18+ இருக்கும் அப்படின்னு நினைச்சேன். பட் இது என்னது உண்மை சூப்பர் என்ன ஐடியாவே இல்லை. ஓகேவா, எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேய் படம் ஹாரர் த்ரில்லராக இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இட்ஸ் ரியலி வாஸ் அன்எக்ஸ்பெக்டட். ஸோ நான் கீழே ஒரு லிங்க் கொடுக்குறேன், மறக்காம நீங்கள் செக் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் உங்கள் 1000 வியூஸ் வந்து கீழே ஷேர் பண்ணுங்க, நான் பார்த்து வச்சுக்கிறேன், சரிங்களா? ஸோ யா, நோ ஐடியா, காத்துட்டு பார்ப்போம். தலைவன் மாறி மாறி ஜான் ட்ரை பண்ணுறாரு. ஓகேவா, இதுல மட்டும் கொஞ்சம் காமெடி மட்டும் இருந்துச்சு வச்சுக்கோங்களேன். யாராச்சும் காமெடி எனக்கு கொஞ்சம் டீஸ் பண்ணியிருந்தா வச்சுக்கோங்களேன், ஒரு டார்லிங் போற மாதிரி இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ காத்திருந்து பாப்பா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ யா சொல்லி வீடியோ முடிச்சுக்கிறேன். பாய்.